இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெசன்ட் நகர் பீச் போகிறோம். எதுக்குன்னா சன்ரைஸ் பார்க்க போகிறோம். இப்போ கரெக்டாக டைம் 5 மணி. அப்படியே சுற்றி கேட்டேன். 5 மணிக்கு பொறுப்பாக இருந்துருச்சு. நாங்கள் சன்ரைஸ் பார்க்க போகிறோம் கைஸ். அங்கே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பணும் ஒரு அட்டையால் தான் அங்கன்னு சொன்னோம். அதுக்குள்ளே சன்னு வெளியே வந்துருச்சு கைஸ். வெளியே வந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, போய் பார்த்துட்டு வந்துடலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு நம்மளுக்கு இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு வாய் பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வாய் பார்க்கறது நிறுத்திட்டு நம்ம பீச்சுக்கு போயிடலாம் கைஸ். ஹாய்டா தம்பு தம்பி யாரே. ஸோ கைஸ் இதை கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பூமரங்கள்லாம் இருப்பாங்க. அதை பண்ணு இதை பண்ணு களி நீ எதை பண்ணுறா ஒன்றால் முடியல. அவ்வளோதான். அது எல்லாரும் முடியாது. அது வந்து ஒரு ஒழுக்கத்துலேயும் சில பல ஒழுக்கத்தை நம்மளால கடைபிடிக்க முடியாது. அது சிறு சிறு ஒழுக்கங்களை அதை அவங்களாலேயும் முடியாது. இருந்தாலும் நமக்கு அதில் வந்து ஏறுவாங்க. அல்ல 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 அப்படின்னு. ஆனால் வலிக்குதுறான்னு கேட்டாலும் அது ததும்ப விடுறாங்க. அது அவங்களாலே சில விஷயத்தை கடைபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட விஷயங்கள் தயவுசெய்து மற்றவங்களுக்கு போதிக்காதீங்க. அது ஹைலைட் என்னன்னா, இது ஏன் இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா கூட இன்னும் இல்லை, நீங்க வந்து புழுத்துங்க, நாங்க இதுல வேற எங்களுக்கு அந்த நேரத்தில் சொல்றது ஆள் இல்ல. எழுந்திருந்தா அந்த ஆளு கிழிச்சு நட்டு வச்சிருப்பாங்க. இல்ல தம்பி மெஜாரிட்டி ஆஃப் டாடி மம்மிஸ் வந்து இந்த டிஎன்பிசின்னு ஒண்ணு அப்படி போய் அட்டன் பண்ணிட்டு வந்தா உடனே வேலையை தூக்கி கொடுத்துருவான். அப்படி நினைக்காதீங்க. அது எவ்வளவு கஷ்டம்னு அது உள்ள இருக்கவனுக்கு தான் தெரியும். 4 வருஷம் 5 வருஷம் கிளிய படிச்சு ஓகே போயிருக்காங்க. 4 வருஷம் படிச்சோம்னா போயிருக்காங்க. 1-2 ப்ராபபிலிட்டி ரேட்டுன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் அமையாது. இவங்க ஏதோ அவ்வளவுதான். அவர் ஸ்டாலின் எனக்கு கையெழுத்து போட்டு வச்சிருக்க மாதிரியும், நான் தான் வேலைக்கு போக மாட்டேன்னு அடம் முடிக்கிற மாதிரிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஐயா இதுல ஹைலைட் என்னன்னா, அப்படி படிக்க வச்ச வந்தான்னு கேட்டா அதுவும் இல்லையே, வரலையே. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல. அப்புறம் எதுக்கு போய் என்னதானா உங்களுக்கு வரும் அப்படின்னா அது தெரியல. அது வந்து அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம். டான் படத்துல வர சிவகார்த்திகேயன் மாதிரி எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லேட்டாக. அவருக்கு காலேஜ் முடிச்சோடனே புரிஞ்சுது. நாங்கள் காலேஜ் முடிச்சு ஒரு வருஷம் ஆக போகுது. அது கப்புள்ஸ் ஐயோ சரி, பகல்ல எங்க போனாலும் வெளியே இருக்கிறாங்க. மாலுக்கு போனா இருக்கிறாங்க, தியேட்டருக்கு போனா இருக்கிறாங்கன்னு காலகாத்தால பீச்சுக்கு வந்து அங்கேயே இருக்கிறாங்க. அந்த வாட்ச் டவருங்கிறது எதுக்கு ஆக்சுவலா? அது மேல ஒரு கார்டு இருக்கணும். கடல்ல ஏதாவது மூழ்கிறாங்களோ வச்சாலும் காப்பாத்துக்கு ஒரு லைஃப் சேவர் அதில் இருப்பாங்க. அது மேல யாரும் வர மாட்டாங்கன்னா அது மேல ஏறி உட்காந்து ஒரு 2 பேர் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் வியூவை ரசிப்போம். நீங்களும் சும்மா வீட்டுல இருக்கிறாம அப்பப்ப இருந்துச்சீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் வெளியே வந்து கொஞ்சம் இயற்கை காற்றை சுவாசியுங்கள். நாங்க அப்பப்ப கொஞ்சம் தமிழ் பேசுவோம். நல்ல தூய தமிழ்லயே பேசுவோம். ஆமா, மோந்து பாருங்கள். அது நம்ம ஊர் பாசங்க. மோந்து மூந்து கிடையாது, மோந்து மோந்து. அவன் அதுல என்ன இருக்கு? மோந்து பாருங்க. அப்புறம் மோந்து விடுறதுன்னா என்னது? மோண்டு விடுறது எங்க ஊர்ல வேற சுவிட்சா போடுறத மோண்டு விடுறதுமாங்க. தண்ணிய மோண்டு குடி. தண்ணி எதுக்கெல்லாம் மோண்டு குடிக்கணும்? தண்ணியை வந்து கோரிதான் குடிக்கணும். மோண்டு குடி. அது வந்து மோண்டு குடினா தண்ணிய கோரி குடி. போய் மோண்டு அப்படின்னா சுச்சு போயிட்டு வா அப்படின்னு சொல்றதா மோண்டு. போய் மோண்டுட்டு வா அப்படின்னு என்ன சொல்லுவேன்? அப்படி தண்ணி எடுத்து வருவியா? அப்ப இதுக்கு முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன்? அது வந்து மோந்து மோண்டு டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க வந்து மூந்து பாக்குறது ஒண்ணு சொல்லுவாங்க, மொல்றது அதே சொல்லுவாங்கண்ணா. வேறங்க. அதெல்லாம் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொன்னு. வலிக்கி புளிக்கி அவ்வளவுதான். வலிக்குன்னா என்ன? வலிக்கி வலிக்கி புளிக்கி அது எல்லாத்தையும் வலிக்கி புளிக்கி அவ்வளவுதான். இன்னைக்கு அவ்வளவுதான். இதுல இருக்கு. அது எங்க ஊருக்காரங்களுக்கு புரியுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம நாய் நண்பர் பாருங்க, புலி பறிச்சிருக்கான். எவ்வளவு பஸ் பறிச்சிருக்கிறான் பாரு பறிச்சுட்டே இருக்கிறான். இன்னும் கொஞ்சம் பறி வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. கடல் வர அளவுக்கு பறிச்சையே. அவ்வளவுதான். வெறி கொண்டு பறிக்கிறாங்க. பாருங்க போடு. அவ்வளவுதான். கமான் கபிலா. அவ்வளவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல கடல்ல எடுத்துருவான் இந்த ஓட்ட வழியா. பார்ப்போம் எடுக்கிறானா இல்லையான்ட்டு பார்க்கலாம். வாயெல்லாம் மண்ணா இருக்கு.
ஐயா நீங்க காலில் மட்டும் சொரணுங்க ஐயா போதும் சரியா. சொட்டங்க இருங்க நான் ஒரு வீடியோ எடுக்கிறதா. அவர் ஆக்சுவலாக அவர் தான் குழி தோண்டிட்டு இருந்தார்ல, அவர் தான். அவர் மட்டும் அப்படி லேடிஸ் ஸ்மெல் வருதே அப்படின்னு போனாரு. பின்னாடியே இன்னொரு நபர் போறாரு. நம்மளும் போனா பட் அடிச்சு துரத்தி விட்டாங்க. ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது கைஸ் காலங்காத்தால ஏதோ பண்ண போறாங்க பீச் ஓரமாக. அது நாய் குழி தோண்டிட்டு இருந்தாங்க. சரி ஓகே. அப்பதான் பொம்பளை நாயை பார்த்தோம்னா ஓடிட்டான் பாரு, துரத்திக்கிட்டே இருக்கான். அது வேற வாழை மறைச்சிட்டு ஓடுது. சரி ஓகே கைஸ், அது என்னதான் இன்னொருத்தர் பர்சனல், நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு பிரைவசி இருக்குமில்லவா. ஓகே ஓகே. கொஞ்ச நேரம் சும்மா உட்காந்து நல்லா வேடிக்கை பார்த்தோம். ஒரு 6 o'clock ரீச் ஆயிருப்போம். ஆல்ரெடி மணி 7:30, ஒரு 1.5 மணி நேரம் நல்லா வேடிக்கை பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. பீச் வியூ காலைல நேரமாக இருந்தது. நிறைய டோலிஸ் வந்திருந்தாங்க. உண்மையை சொல்லணும், நல்ல மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருந்தது. ஸோ நம்ம டைம் கிடைக்காதான் கொஞ்சம் ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாக தான் போகும். ஓகே சென்னை ஓகே தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு கேப் கிடைக்கும்போது தூங்குற எப்போனாலும் தூங்கலாம். ஒரு அது நிறைய பேர் சொல்லும்போது ஒரு பூமராக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. அப்படியே எழுந்துச்சு வெளியே வாங்க, அப்படி சுற்றி பாருங்கள். அது ஒரு மாதிரி காலங்காத்தால சென்னை கொஞ்சம் நல்லா இருக்குது. அந்த ஒரு ரஷ் இல்லாமல். இப்போ இதே ரோட்டில் நீங்கள் இன்னொரு 2 hours அப்புறம் வந்தீங்கன்னா இவ்வளோ ஃப்ரீயாக நிற்க முடியாது. ஸோ அதனால் வேலைக்கு போகிற நண்பர்கள் அது காலையெல்லாம் வந்துட்டு போங்க. அதில் வந்து இந்த மாதிரி டயத்தில் தான் ரசிக்க முடியும். நீங்கள் மித்த நேரத்தில் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணலாம், அதை ஒரு என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கும் போது பக்கத்தில் இருக்க எங்கேயாவது நடந்து போங்க. அப்படியே நடந்து போகும்போது அப்படியே வேடிக்கை பாருங்கள், வாய் பார்த்துக்கிட்டே போங்க. நல்லாயிருக்கும். வாய் பார்க்குறது மீன்ஸ் அதான் வேடிக்கை பார்க்குறது, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க அப்படி சும்மா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே போங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஓகே வச்சுக்கலாமா? பாய்.